ஏன் வந்து பெண்களுக்கு ரிசர்வேஷன் கொடுக்குறாங்க? ஆண்களுக்கு இந்த இது ரிசர்வேஷன்னால இது வந்து ஒரு பெரிய பாதிப்பா? டிஎன்பிஎஸ்சிக்கு மட்டுமா? ஆண்களுக்கும் 50% கொடுத்துடலாம், பெண்களுக்கும் 50%, 50-50 கொண்டு வந்து நிறுத்திடலாம். சூரிய அகாடமி நேயர்களுக்கு வணக்கம். அரசு வேலை வாய்ப்புகளில் 40% இடஒதுக்கீடு பெண்களுக்கு சமீபத்தில் வந்த பட்ஜெட்டில் கொடுத்துருக்காங்க. இப்போ 40% ரிசர்வேஷன் அப்படின்னோடனே நிறைய கொஷின்ஸ், முக்கியமாக அஸ்பிரன்ஸ்ட்டு அப்போது மேல் கேண்டிடேட்ஸ், அதாவது ஆண் அஸ்பிரன்ஸ், அவங்களுக்கு வந்து நிறைய இதனால் வேலை வாய்ப்பு பறிப்போகுமா, அவங்களுக்கோட வாய்ப்பு பறிப்போகுமா அப்படின்னு ஒரு பெரிய டவுட்ஸ். அதுக்கப்புறம் பெண்களுக்கு ஏன் ரிசர்வேஷன் தராங்க, 40% தராங்க, ஜென்ரலாக ஒரு 30-33% கொடுத்தாவே போதுமே அப்படின்னும் கேட்குறாங்க. சரிங்களா? இப்போது இருக்கிற 2019 அது மாதிரி ஒரு டேட்டா இருக்குது, நமக்கு டிஎன்பிஎஸ்சி டேட்டா இருக்குது. ஸோ பெண்களில் எந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க எக்ஸாம்ஸில் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். அதுக்கப்புறம் என்ன தீர்வு அப்படிங்கிறதையும் நம்மளும் டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஆண்களுக்கு இந்த இது ரிசர்வேஷன்னால் இது வந்து ஒரு பெரிய பாதிப்பா அப்படின்னு கேட்டால் அந்த எண்ணத்தை தவிர்க்க வேண்டும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஆணும் பெண்ணும் சமம் அப்படின்னு தானே நம்ம அப்பையிலேருந்தே நம்ம தொட்டு அது தானே கொண்டு வரோம். ஒரு ஹியூமனாக ஆண் பெண் 2 பேருமே சமம் தானே. அப்போது 50% நமக்கு அப்படின்னா 50% பெண்களுக்கு ரிசர்வேஷன் வழங்குறதுல தப்பே கிடையாது. சரிங்களா? 50% வரைக்குமே வழங்கலாம் அப்படிங்கிறத நான் உறுதியாக சொல்லுவேன். ஏன்னா இந்த ஒரு ஃபீல்டில் தான் அவங்களால கம்பீட் பண்ண முடியும், ஈக்குவலாக ஆண்கள் கூட கம்பீட் பண்ண முடியும். ஃபிசிக்கலாக ஒரு கிரிக்கெட்லேயோ ஒரு அத்லெட்டிக் ஈவெண்ட்லேயோ அவங்களால ஆண்களுக்கு நிகராக கம்பீட் பண்ண முடியாது. ஏன்னா இயற்கையோட அமைப்பு அப்படி. அதே சமயம் இது மாதிரி ஒரு அரசு வேலை வாய்ப்புகளில் அவங்களால ஆண்களோட பெட்டராகவே பர்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ ஒரு இடத்துல ஆண்களால் பெட்டராக பர்ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிற ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்டில் நம்ம எப்படி அக்செப்ட் பண்ணுறோமோ இதையும் இங்கே நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம். அதே சமயம் ஆண் கேண்டிடேட்ஸ் அவங்க முயற்சி பண்ணி அவங்க எப்படி மேலே வரலாம் அப்படிங்கிறத அவங்க அதை யோசிக்கலாம். சரிங்களா? ஸோ ஆண்களுக்கு இதில் பாதிப்புனா கண்டிப்பாக கிடையாது. பெண்கள் எந்த அளவுக்கு படிக்கிறாங்களோ அதே எஃபர்ட்டை போட்டு ஆண் பசங்களும் படித்தா அவங்களும் கிளியர் பண்ணலாம். குரூப் 1ல் ஸ்டேட் ஃபஸ்ட் ரேங்க் வாங்குகிற பசங்களும் இருக்காங்கல்ல. யூபிஎஸ்சி ஐஏஎஸ் எல்லாம் ஆல் இந்தியா ரேங்க் 1 வாங்குகிற பசங்களும் இருக்காங்க. ரெகுலராக வரதில்லை, அவ்வளோதான். கண்டினியூஸாக அடுத்தடுத்த வருஷம் அவங்க ஆண்களே வருவாங்க அப்படின்னா கிடையாது தான். சரிங்க, ஏன் வந்து பெண்களுக்கு ரிசர்வேஷன் கொடுக்குறாங்க? ஹிஸ்டாரிக்கலாக பார்த்தீங்கன்னா முதல்ல கலைஞர் ஐயா அவர்கள் தான் 1989 30% ரிசர்வேஷன் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டெசிஷன் எடுக்கிறாரு. அதுக்கப்புறம் இப்போ மாண்புமிகு முதல்வர் அவர்கள், தற்போதைய முதல்வர் அவர்கள் அந்த 40% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காரு. ஏன்னா அரசு வேலை வாய்ப்புகளில் நம்ம ஒரு பேட்ரியார்கல் சொசைட்டி. சரிங்களா? நம்மளது ஒரு ஆணாதிக்க சமூகம், பேட்ரியார்கல் சொசைட்டி. வேலை வாய்ப்புகள்னால் ஆரம்பத்துலேருந்தே ஆண்கள் தான் வெளியே வேலைக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு செட்டப்பில் தான் இருந்தோம். இப்போ தான் பெண்கள் வராங்க. அப்போ பெண்கள் வர அதாவது அந்த 1989 அப்புறம் தான் பெண்கள் அதிகம் வராங்க. கலைஞர் ஐயா கொடுத்த ரிசர்வேஷனுக்கு அப்புறம் அதிகம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவங்க வரும்போது அவங்களுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரணும், அவங்களுக்கான வழி விடணும். அதுதான் சமூக நீதியும் கூட. அவங்க படித்து பாஸ் பண்ணுறாங்க, நமக்கும் அந்த இடம் இருக்குது, மேல் கேண்டிடேட்ஸ்க்கும் அந்த ஸ்பேஸ் இருக்குது, நம்மளும் படித்தா ஸ்டில் வி கேன் கிளியர். சரிங்களா? அதனால் இதை ஒரு பெரிய ஐயமாக எடுத்துக்க வேண்டாம் அப்படிங்கிற நான் சொல்கிறேன். அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து இந்த இது வந்து டிஎன்பிஎஸ்சிக்கு மட்டுமா அப்படின்னா அரசு தேர்வுகள் அனைத்துக்கும், டிஇடி, டிஆர்பி, இது மாதிரி மற்ற கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கும் இதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. எல்லாத்துக்குமே வந்து இந்த 40% ஆஃப் ரிசர்வேஷன் பொருந்தும். என்ன இஷ்யூ வந்து சால்வ் பண்ணால் பெட்டராக இருக்கும் இந்த ரிசர்வேஷன் மெத்தடாலஜியில் அப்படின்னா, ஏற்கனவே அதை சால்வ் பண்ணிட்டாங்க அப்படின்னு நம்ம கேள்விப்படுறோம். பட் ஸ்டில் லாஸ்ட் டைம் என்ன நடந்தது அப்படின்னா 30% ரிசர்வேஷன் ஃபஸ்ட்டு பெண்களுக்கு கொடுத்தாங்கன்னா ஃபஸ்ட்டு 30% ரிசர்வேஷனுக்கு பெண்களுக்கு எடுத்து வச்சுருவாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் மீதி இருக்கிற 70 சீட்டுக்கு, அதாவது 100ல் 30 சீட்டு எடுத்தோன்னா பெண்களை செலக்ட் பண்ணி வச்சுட்டு மீதி 70 சீட்டுக்கு ஆண்கள் பெண்கள் மறுபடியும் போட்டி போடலாம் அப்படின்னு வந்துடுவாங்க. ஸோ அப்போ என்ன குழப்பம் ஆகும்னா, ஓவரால் கேண்டிடேட்ஸில் ஃபீமேல் கேண்டிடேட்ஸே ஒரு 80% வந்துடுவாங்க, மேல் கேண்டிடேட்ஸ் வெறும் 20% தான் அந்த எக்ஸாம்லேயே பாஸ் பண்ணுவாங்க. அப்போது மார்க் ரொம்ப ரொம்ப கம்மியாக வாங்கின ஃபீமேல் கேண்டிடேட்ஸும்
செலக்ட் ஆயிடுவாங்க. மார்க்கே அதிகபட்சம் வாங்கின மேல் கேண்டிடேட்ஸு செலக்டே ஆகாமல் போயிடுவாங்க. அது மாதிரி ஒரு தப்பான ரிசர்வேஷன் அப்ளை பண்ணும்போது, ரிசர்வேஷன் பாலிசியை தப்பாக அப்ளை பண்ணும்போது பிரச்சனை வரும். அப்படி பண்ணாமல் ஒரு ப்ராப்பரான மெத்தடாலஜி வச்சு, சரிங்களா, ஓவராலாக பார்க்கும்பொழுது அவங்களுக்கு 40% குறையாமல் பார்த்துக்கணும். அப்படி மேனேஜ் பண்ணிக்கிட்டாங்கன்னா இட் வில் பி அ பெட்டர். அப்போ ஏன்னா ஒரு பையன் ஒரு உதாரணத்துக்கு கட் ஆஃப் வந்து ஒரு 450 எடுக்கணும் அப்படின்னு கட் ஆஃப் இருக்கிற இடத்துல 460க்கு மேலே எடுத்த பையன் வேலை வாங்காமல் 400 எடுத்த ஒருத்தருக்கு வேலை போகுது அப்படின்னா அது வந்து தவறான அப்ளை, அந்த ரிசர்வேஷனே தப்பாக அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னு அர்த்தம் வந்துடும். சரிங்களா? அது இல்லாமல் பெண்களுக்கு 40% கண்டிப்பாக வர மாதிரி பண்ணிட்டாங்கன்னா இது வந்து ஒரு பெட்டரான மெத்தடாலஜி தான் அப்படின்னு நான் சொல்லுவேன். சரிங்களா? அப்போ சமநிலையை கொண்டு வரதுக்கு என்ன பண்ணலாம் அப்படி ஒரு இதாக பார்த்தோம்னா, ஆண்களுக்கும் 50% கொடுத்துடலாம், பெண்களுக்கும் 50%, 50-50 கொண்டு வந்து நிறுத்திடலாம். ஓரளவுக்கு ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்கோம் அப்படின்னு நம்புகிறேன். ஒரு காம்படிட்டிவ் ஸ்பிரிட்டாக எடுத்துக்கணும் மேல் கேண்டிடேட்ஸ். ஆக்சுவலாக இதை வந்து ஒரு நெகட்டிவ் ஃபார்மெட்டில் பார்க்க வேண்டாம். இது ஒரு நல்ல வாய்ப்பு, பெண்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது அப்படின்னு நினச்சிக்கோங்க. ஆண்களுக்கும் இன்னும் போட்டி போட்டு படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இதை ஏற்படுத்தி தருது. அதனால் ஒரு கான்ஃபிடெண்ட்டாக காம்படிட்டிவ் ஸ்பிரிட்டில் படிங்க. நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுற எல்லாருமே நல்ல மார்க் எடுத்து நல்ல ரேங்க் எடுத்து கிளியர் பண்ணணும். இந்த வருஷம் வரப்போகிற குரூப் 4 எக்ஸாம், குரூப் 2 எக்ஸாம், குரூப் 1 எக்ஸாம் எல்லாத்துலேயுமே நல்ல ரேங்க் எடுத்து நல்ல ஸ்கோர் பண்ணி நீங்களும் ஒரு அரசு ஊழியராக மாறணும் அப்படின்னு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஒரு வாய்ப்பு இருந்தால் நீங்கள் கிளியர் பண்ணினதுக்கப்புறம் நம்ம சேனலுக்கே கூட ஒரு பேட்டி கொடுங்க. சரிங்களா? இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.